ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆர் ஸ்லேட் பேப்பர் 1ல் டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ். கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதோடைய மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் அப்படின்னாவே டெஃபினிஷனை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுறது. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் த மீனிங் ஆஃப் எ வேர்டு யூஸிங். ஒரு மீனிங் ஆஃப் த வேர்டுக்கு இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் சொல்வோம். டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் டெஃபினிஷன், ஸ்டிப்புலேட்டிவ் டெஃபினிஷன், ப்ரிசைசிங் டெஃபினிஷன், பர்சசிவ் டெஃபினிஷன், தியரிட்டிக்கல் டெஃபினிஷன், அதர் டெஃபினிஷன். இது பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் டெஃபினிஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லெக்சிக்கல் டெஃபினிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருக்கிறது. இது பர்பஸ் ஆஃப் எலிமினிட்டி, அதான் அது பார்த்தீங்கன்னா இதான் முக்கியம். இந்த லெக்சிக்கல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எது ரிலேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆர் வெக்காபுலரி, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்த லெக்சிக்கல் டெஃபினிஷன் ஆல்சோ என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி மீனிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட் மீன்ஸ் காமன் யூசஸ். இப்போ லெக்சிக்கல்னாவே பார்த்தீங்கன்னா காமன் யூசஸ். இந்த லெக்சிக்கல் டெஃபினிஷன் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸில் இருக்கலாம். இஃப் டெஃபினிஷன் இஸ் சேம் ஆஸ் த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்ட் தென் இட் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து இந்த டெஃபினிஷன் பார்த்தோன்னா ஒன்று ட்ரூ இருக்கலாம் இல்லை ஃபால்ஸ் இருக்கலாம் இல்லையா. ட்ரூவாக இருந்தாலும் அதே தான் வரும், ஃபால்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். டெஃபினிஷனை சேம் ஆஸ் த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்டு. இது ட்ரூவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், ஃபால்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டெஃபினிஷன் அதே தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெக்ஸி காண்டிக்ஷனல் அண்ட் தென் ரிவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புலேட்டிவ் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஆர் எக்ஸிட்டிங் டேர்ம், அதாவது கரண்ட்டாக இருக்கிறது இல்லை ஏற்கனவே இருக்கிறது நியூ ஸ்பெசிஃபிக் மீனா, அதாவது ஏற்கனவே இருக்கிறத ஆல்ரெடி எக்ஸிட்டிங் வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மீனிங்கை கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ டெஃபினிஷன். லேப்டாப்புக்கு எந்த ஒரு டெஃபினிஷனுமே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் நம்ம வந்து கொடுக்க முடியாது. தேர் வாஸ் நோ டெஃபினிஷன் லேப்டாப் பிஃபோர் கம்ப்யூட்டர்ஸ் வர் மேடு. கம்ப்யூட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு எந்த ஒரு டெஃபினிஷனுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா grew has no meaning in standard English, therefore Goodman created the new term and gave it a stipulated definitions. அதாவது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புலேட்டிவ்னா there is no meaning, no specific meaning. அதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்கும் வந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சு கூட நம்ம எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டிப்புலேட்டிவ் டெஃபினிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நெய்தர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி, லிவிங் கிரியேச்சர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புலேட்டிவ் டெஃபினிஷனில் நமக்கு வந்து வரும். இப்போ நான் பின்னாடி வந்து நெட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைசிங் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் பியூராக இருக்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு வேக்யூனஸ், அதாவது அன்சர்டனிட்டி, ஃபால்ஸாக இருக்கிறத அது ரெடியூஸ் பண்ணிவிடும். It extended lexical definitions. PD or generally, PD means precising definition are used எங்கன்னா vagueness, இது கண்டிப்பாக கேட்பாங்க சில நேரத்தில். vagueness is unacceptable தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். many legal definitions are PD, that is company policies. லீகலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி லீகல் டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைசிங் டெஃபினிஷன் தான் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா இட் யூஸ் டு ப்ரிவென்ட் டிஸ்பியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் வரும்னா தெஃப்ட்டு, மர்டரு ஜென்ரலாக வருது இல்லையா, அதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ரைட்ஸு அண்ட் சொவனிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசைசிங் டெஃபினிஷனில் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சசிவ் டெஃபினிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ், இது வந்து ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் வந்து சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மீன்ஸ் இன்ஃப்ளூஸ் அதர்ஸ் டு அக்செப்ட் அவர் வியூஸ். மற்றவங்க வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பெர்சசிவ் டெஃபினிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த மாதிரி டாபிக் இருக்கும்னா கான்ட்ரோவர்சியல் டாபிக்ஸ் தான் இருக்கும். சச்சஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ், க்ரைமு, ரிலீஜியன்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்சசிவ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா the term involve emotionally charged but implies wrong notation. இது வந்து
எமோஷ்னலாக இருக்கும் இது. எந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா டெரரிசம், டெமோக்ரஸி, அப்சார்ஷன், லவ், டிக்டேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சர்சிவ் டெஃபினிஷனில் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் டெஃபினிஷன். தியரிட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா the theoretical definitions are special cases of stipulative and precising definition. அதாவது ஸ்டிப்புலேட்டிவும் ப்ரிசைசிங்லும் இருக்கிற ஸ்பெஷல் கேசஸ் தான் பார்த்தீங்கன்னா தியரிக்கல் டெஃபினேஷன் சொல்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ நேச்சரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அதான் ரியலிட்டிக்காக இருக்கும் இல்லையா, ரியலாக இருக்கிறது எல்லாமே ட்ரூ அந்த நேச்சரை பேஸ் பண்ணிது எல்லாமே தியரிட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா the researcher who have knowledge about the research tool, this definition is the best one. நமக்கு வந்து அதில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த டெஃபினிஷன் நம்ம டூலாக எடுத்து யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா சில நேரத்தை வேர்ஸ்ட்டாக மாறிடும். இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா தியரி ஆஃப் த சப்ஜெக்ட். தியரிட்டிக்கல் வரும்போது தியரி ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் யூஸ்ட் இன் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டெஃபினிஷன்ஸ். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எத்திமாலஜிக்கல் டெஃபினிஷன்ஸ். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் த மீனிங் ஆஃப் த வேர்டு. ஏற்கனவே இருக்கிற வேர்டுக்கு மீனிங் கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா இது எத்திமாலஜிக்கல் டெஃபினிஷன்ஸ். இந்த வேர்டு எக்கனாமிக்ஸ் இது எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓக்கியோனோமியா, இதில் தான் இந்த க்ரீக் வேர்டு இந்த இடத்துல தான் இது வந்து டிரைவ் பண்ணாங்க. த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த வேர்டு. எட்டிமாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொன்னானே என்னென்னு பார்த்தோன்னா ஆரிஜின் ஆஃப் த வேர்டு, ஒரு வேர்டோட ஆரிஜினை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நெக்ஸ்ட் அதர் டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷியல் டெஃபினிஷன்ஸ். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஆர் கனோனேட்டிவ் டெஃபினிஷன்ஸ் அப்படி வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காகனா ஸ்பெசிஃபை த ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த டேர்ம், அதுக்காக தான். இது வந்து இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா this is a way of defining a verb giving its meaning through etymology and synonyms. ரெண்டு பேஸ் பண்ணி அதான் ஏற்கனவே இருக்க வேர்டுக்கு நியூ வேர்டாக கொண்டு கொடுக்குறது அதான் synonyms. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், இந்த வாட்டர்ன்றது பார்த்தீங்கன்னாவே நம்ம இதுதான் வரும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தாவே இப்போ வந்து அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம கிளியராக வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ஃபாலோவிங் டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. நேச்சர்னாவே நமக்கு என்ன வரும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, நேச்சரை பேஸ் பண்ணி வந்தாவே ப்ரிசைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மெனி லீகல்ஸ் அண்ட் தென் இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். புவர் மீன்ஸ் ஹேவிங் ஆனுவல் இன்கம். புவர்னாவே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் 10,000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இதில் எந்த தான் ப்ரிசைசிங் அப்படின்னா இதோடைய கரெக்ட் ஆன்சர். இது எப்படி ப்ரிசைசிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னா ப்ரிவென்ட் டிப்யூட்ஸ், அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளுடைய சொசைட்டியை பேஸ் பண்ணியிருக்கு, ரைட்ஸு அந்த மாதிரி. ஓகே, புவராக இருந்தால் அவங்களுக்கு என்ன வரும் 10,000 சேலரி. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ப்ரிசைசிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்சார்ஷன்னாவே நான் சொன்னேன். அப்சார்ஷன் மீன்ஸ் த ரூத்லெஸ் மர்டர் அந்த மாதிரிலாம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெரரிசம்ஸ். மர்டர் வந்து அப்நார்மல். அப்சார்ஷன் இதை பார்த்திங்களா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்சார்ஷன், டெரரிசம், டெமோக்ரஸி அந்த மாதிரி வேர்ட்லாம் வந்துச்சுனாவே எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்சசிவ். ஓகேவா. ஸ்டிபுலேட்டிவ் டெஃபினிஷன் இஸ் ஸ்டிபுலேட்டிவ் எப்படி இருக்கும், நெய்தர் ட்ரூ நார் ஃபால்ஸ். நெய்தர் ஓகேவா, நாட் ஆல்வேஸ் கிடையாது, சம்டைம்ஸ் கிடையாது, நெய்தர் ட்ரூ நார் ஃபால்ஸ், அதான் ஸ்டிபுலேட்டிவ். A definition put forward to resolve a dispute of influencing attitudes or surrounding emotions. இந்த இடத்துல எமோஷன்ஸ் வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்சசிவ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, எமோஷனை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள் எமோஷன் வந்து ஓகே இந்த வேர்டு இங்கே விட்டுட்டோம். எமோஷன்ஸ்னாலும் நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பர்சசிவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் டேர்ம் த சோஷல் the term can be subtotal of the objects applied to its ஃபியூச்சர்னு வந்தாவே கண்டோனேஷன் நம்ம எங்கே பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இன்டென்ஷியல் டெஃபினிஷன்ஸ். கண்டோனேஷன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா இதுதான்.
கான்னொட்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வருது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். டினோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஒன்று இன்டென்ஷன்னா கன்டோனேஷன், எக்ஸ்டென்ஷன்னா டினோட்டேஷன். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், when the purpose of the definition is explained, the eliminate the ambiguity. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, eliminate the ambiguityன்னு பார்த்தீங்கன்னா lexical. The definition that has a meaning that is deliberately assigned to some symbol is called. அதாவது deliberately assigned some symbol வழியாக போகிறது பார்த்தீங்கன்னா stipulative. Dash definition is also known as definition by comprehension. நம்ம என்ன பார்த்தோம், comprehension or connotation. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சியல். இது ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த கிளாஸ் மெம்பர் ஆஃப் எ டேர்ம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷியல். இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த கிளாஸ் மெம்பர், நம்ம வந்து பொதுவாக ஒரு நம்ம மொத்தமாக சேர்த்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷியல். இப்போ இது வந்து பார்க்கலாம். A definition simply reports the way in which term is already used in language community. language communityன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் தான். ஓகேவா, லாங்குவேஜ் அப்படின்னு பேஸ் பண்ணி வந்தாவே பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல். In which types of favorable or unfavorable உங்களுக்கு பார்த்தோம் இல்லையா, பெர்சசிவ்னா வீடியோவை சரியாதில்ல. ஓகே, பெர்சசிவ்னா ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள். இப்போ பெர்சசிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம். பெர்சசிவ் எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும், favorable or unfavorable, next emotion, next abstraction, next வந்து பார்த்தீங்கன்னா terrorism, and then பார்த்தீங்கன்னா terrorism சொல்லியாச்சா, next democracy. இதெல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து persuasive அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்டென்ஷியல் டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் மெம்பர்ஸ் ஆஃப் எ டேர்ம். கிளாஸ் மெம்பர்ஸ் ஆஃப் எ டேர்ம்னாவே எக்ஸ்டென்ஷியல் தான். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா கலெக்டிவ்லி சொல்லலாம். அப்புறம் பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் மொத்தமாக சொல்கிறோம் இல்லையா, மொத்தமாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷியல் டெஃபினிஷன் தான் வரும். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த டினோட்டிவ் டெஃபினிஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும், இட்ஸ் எ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வருமா, லெக்சிக்கல்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அண்ட் தென் ஆம்பிகியூட்டி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல். அண்ட் தென் பெர்சசிவ் சொல்லியாச்சா. ஸ்டிபுலேஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நெய்தர் ட்ரூ ஆர் நார் ஃபால்ஸு. இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கொஷினை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் இருக்குது. ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பெசிஃபை ஏ மெஷர்மெண்ட் ப்ரொசீஜர், இட் ஹேஸ் ஏ ஃபார்ம் சம்திங் இஸ் எக்ஸ் இஃப் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஏதாவது பேஸ் பண்ணி வந்தாவே நம்ம என்ன போட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் சொல்லிட்டு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. ஓகேவா, ஃபங்க்ஷனல் டெஃபினிஷனாக பர்பஸ் ஆர் யூஸ் ஆஃப், எதுக்காக அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னால் எதுக்கு, டு ட்ராவல். புக்ஸ்னால் எதுக்கு, டு ரீட். அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வரது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ் என்ன பேஸ் பண்ணியிருக்கோ அது ஃபங்க்ஷனல் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு அனலாஜிக்கல் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் கம்ப்யூட்டர், அதாவது இந்த இப்போ 1:3 = 3:1 அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டேர்மாக அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி பிரெயினுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அனலாஜிக்கல் டெஃபினிஷன்ஸ். இப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கீவேர்ட்ஸோடு பார்த்து வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.